வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 33. வெளியே காலிங் பெல் அடிக்கும் ஓசை கேட்கவும் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து நிறைமதிதான் தன்னுடைய கணவனை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டாளோ என்று உடலில் சிறு பரபரப்பு தொற்றிக்கொள்ள வேக வேகமாக வாசலுக்கு விரைந்தார் அலமேலு. அவருக்கு முன்னே நிலாவும் ஓடிச் சென்று கதவருகே நின்று கொண்டாள். மன்மத் வாயிலில் நின்றிருக்க கண்டு குழம்பியவர் விரைந்து கதவை திறந்து, இப்பதான் வர்றியாடா? அவன் உன் தாத்தாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு என்று கோபமாக பேரனை அதட்டினார். பா என உற்சாகமாக கூவியபடி தன் கால்களை கட்டிக்கொண்ட பிள்ளையை சிரிப்புடன் தூக்கி 2 கன்னங்களிலும் ஆசையாக முத்தமிட்டவன் தலை சாய்த்து, என் பேபி பாட்டிக்கிட்ட சமத்தா இருந்தாங்களா என்று கண்களை சுருக்கி மகளை பார்த்தான். ஆ என்று வேகமாக தஞ்சாவூர் பொம்மையென தலையாட்டும் பிள்ளையின் அழகில் மதி மயங்கி அவள் நெற்றியில் லேசாக முட்டியவன் அதன் பின்னரே தன் பாட்டியிடம் திரும்பினான். உனக்கு கொஞ்சமாவது உன் தாத்தா மேல அக்கறை இருக்கா? ரொம்பவும் நிதானமா வந்தது இல்லாம சாவகாசமா பிள்ளைய கொஞ்சிட்டு நிக்கிற? கொள்ளு பேரனுக்கு நிகராக குழந்தையிடம் தான் காண்பிக்கும் நெருக்கம் பார்த்து பொறுமையவரை கண்டு இதழ் பறித்து சிரித்தான் மனு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை பாட்டி? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரேன். தாத்தா நல்லா இருக்காரு, அவருக்கு ஒன்னும் இல்ல. ரத்தத்துல கொஞ்சம் சர்க்கரையோட அளவு கூடி போயிடுச்சு, அதனாலதான் அவருக்கு மயக்கம் வந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு மட்டும் அங்கேயே அப்சர்வேஷன்ல வச்சிருந்து முழு அளவுல அவருக்கு உடல் பரிசோதனை முடிச்சதும் எல்லாத்தையும் திருப்தியானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. பேரனின் சொல்லில் முகம் வளர்ந்தவர், அப்ப நீ முன்னமே மருத்துவமனைக்கு போயிட்டியா கண்ணா என்றார் ஆர்வமாக. அவரின் கண்ணாவை கேட்டு கண்கள் நகைப்பில் சுருங்க, 1/2 மணி நேரமா அங்கிருந்து தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய சிகிச்சை விவரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க கிளம்பி வந்தேன் என்றான் அவன். ஓ சரி சரி, எப்படியோ அவர் உடல்நல குணமானா போதும் என தன் நெஞ்சில் கை வைத்து தன்னை சிறிது ஆசுவாசப்படுத்திக் கொண்டவர் சட்டென்று நினைவு வந்தவராக, உன் பொண்டாட்டி அந்த அடங்காதவ இருக்கால, ரொம்பதான் திமிரா நடந்துக்கிறாடா. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு கிளம்பி நின்னதுக்கு என்ன பார்த்து கொஞ்சமும் மரியாதை இல்லாம காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அதிகாரம் பண்ணி புள்ளைய பாத்துக்கோன்னு வீட்டோட இருங்கன்னு உத்தரவு போட்டுட்டு முறைச்சு பாத்துட்டு போறாடா. அப்படி வேற சொல்லிக்கிட்டு போறாவ. என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவளுக்கு என்னடா அதிகாரம் இருக்கு? எனக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா என பேரனிடம் அவன் மனைவி குறித்து புகார் சொல்லிவிட்டு சிறு பிள்ளை என தன் கண்களை துரைத்துக் கொண்டார் அலமேலு. பாட்டி என அவரை தோளோடு அணைத்து இடவளமாக தலையசைத்து சிரித்தவன், மதி என்கிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லிட்டா, அவ செஞ்சது சரிதான். உங்களை என்று மேலே பேச முயன்றவனை கோபமாக இடையிட்டார் அவர். என்னடா சரி? உனக்கு உன் பொண்டாட்டி எதை செஞ்சாலும் சரியாத்தான் இருக்கும். நீதான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவளோட தலை சுத்தி விழுந்துட்டியே, அப்புறம் எப்படி எங்களுக்கு நியாயமா பேசுவ? பேரனிடம் நொடித்துக் கொண்டார். இம்முறை கண்டிப்புடன், பாட்டி என அழுத்தமாக அழைத்தவன், நான் என்ன சொல்ல வரேன்றத முழுசா கேட்காம அதென்ன அவசரப்பட்டு அவ மேல அப்படி ஒரு அவதூறு சொல்றீங்க நீங்க என்று அவன் கடிந்து கொள்ளவும் வழக்கம் போல் முகத்தை தூக்கியபடி மனுவின் அதட்டலுக்கு அமைதியானார் மூதாட்டி. உங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா அவளால எப்படி நிம்மதியா தாத்தாவோட உடல்நல பத்தியும் அவருக்கு ஏற்கனவே நாம கொடுத்துட்டு இருக்க மருந்து மாத்திரைகள் பத்தியும் மருத்துவர்கிட்ட தெளிவா சொல்ல முடியும்? அவரை பத்தி உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நீங்க ஏதாவது குறுக்க பேசி அவளுக்கு இடையூறு தருவீங்க. இல்லனா அத மட்டும் சொல்லிடாதீங்க. வெளிப்படையா ஒத்துக்கிட்டா விட்டாலும் உங்க குணம் என்னன்னு எங்களுக்கே தெரியும்ல. அதுக்கு மேல இந்த குட்டி வாண்டு வேற வெளியிடத்துக்கு வந்து சந்தோஷத்துல ஒரு இடத்துல நிக்காம இங்க அங்கே ஏதாவது வேடிக்கை பார்க்க ஓடினா உங்களால இவளை பின்னால துரத்திக்கிட்டு போய் பிடிக்க முடியுமா, சமாளிக்க முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் முதல்ல தாத்தாவோட உடல்நடியை கவனிக்கணும்னு மறுத்து பேசியிருக்கா. இதோ இப்ப கூட தாத்தா இன்னும் கண்ணு முழிக்கலையேன்னு பயப்படும்படி ஒண்ணுன்றதுனால உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லி அவதான் என்ன விரட்டி அடிச்சா தெரியுமா என்றான் கோபமாக. இத்தனை தூரம் தன் மனைவி முன்னின்று சமயோஜிதமாக சூழ்நிலையை சமாளித்தும் இவர் அவளை குற்றம் சாட்டுகிறாரே என அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. பேரனுக்கு எதிரே பரிதாபமாக நின்றிருந்தவர், ரொம்ப சத்தம் போடாதரா, புள்ள பயந்து போய் பாக்குறால என்றார் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. வேகமாக மகளிடம் திரும்பியவன் அவள் மிகவும் தீவிரமாக தன் முகத்தையே கலவரமாக பார்த்திருப்பதைக் கண்டு சட்டென்ற உதட்டில் புன்னகையை பூசி கண்களை சிமிட்ட பளீரென்று தானும் தந்தைக்கு முறுவலை திருப்பி தந்தவள் அவன் முகத்தோடு தன் முகத்தை இழைத்து கொஞ்சி முத்தமிட்டாள். அதில் வாய்விட்டு நகைத்தவன் மனதிற்குள், என்னை எப்படி அமைதிப்படுத்தணும்னு உன் அம்மா உனக்கு நல்லாவே கத்த கொடுத்திருக்காடா என்று மகளை மெச்சிக்கொண்டான். சரி கிளம்பலாமா என்றான் பாட்டியிடம். இருடா, இத்தனை தூரம் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்க, ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காம அப்படியே கிளம்புற என பேரனை தடுத்தார் அலமு. ஆமா, இத்தனை நேரம் என் பொண்டாட்டி மேல உள்ள கடுப்பெல்லாம் என் மேல காமிச்சிட்டு இருந்தீங்கல்ல,
இப்ப என்ன திடீர் அக்கற, வாங்க போலாம் என்று அலட்டி கொண்டான் மனு. டேய் ஏண்டா, ஏதோ கோபம், என்ன பத்தி உனக்கு தெரியாதா? இரு, நான் போய் உனக்கு லைம் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என அவர் உள்ளே விரைய, பாப்பாவுக்கு என்று தந்தையிடம் விண்ணப்பம் போட்டாள் நிலா. உங்க பேத்திக்கும் வேணுமா? ஆ என உள்ளிருந்து வந்த குரலில் சிரித்துவிட்டு மகளுடன் சோஃபாவில் அமர்ந்தான் மன்மத். மனு, மதி கிட்டத்தட்ட சமையல முடிச்சிட்டா போல இருக்கு. சாதம் சாம்பார் தயாரா இருக்கே, பொரியலுக்கு கூட சிறுகீரை ஆஞ்சு நறுக்கி வச்சிருக்கா. நான் அதை செஞ்சிடுறேன். நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது சாப்பாடு எடுத்துட்டு போயிடலாம். அவளும் பாவம் அங்க இவ்வளவு நேரமா தனியா உட்கார்ந்துருப்பால என்றபடி பேரனிடம் டம்ளர்களை நீட்டினார் அலமேலு. தனக்கும் மகளுக்குமாக 2 எடுத்துக்கொண்டு சரி என்றவன், இல்லனா நீங்க இவளை பாத்துக்கோங்க பாட்டி, நான் செய்றேன் என்றான். அடே, உன் அம்மா என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டான்றதுக்காக எனக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சுக்கிட்டியா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு மேல அலமாரியில இருந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கான அந்த தேவையான டப்பாக்கள் மட்டும் எடுத்து கொடு, அது போதும் என்று சமையலறை சென்றார். அம்மா விடவில்லையா? இல்லை, உன் கடமை அது என்று அவர்களை நீங்கள் அதிகாரம் செய்து அதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டீர்களா என தனக்குள் வெறுப்பாக எண்ணமிட்டவன் பெண் சலிப்போடு, காலம் போன காலத்துல இதை பற்றி நினைத்து எதற்கு மனதில் கசப்பை வளர்த்து கொண்டு, ஏதோ மதி வந்த பின்னால் பரவாயில்லை, அம்மா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்பாவும் தன் தவறை உணர்ந்து இப்பொழுதுதான் மனைவியை 2 மாதங்களுக்கு ஒருமுறை எங்காவது வெளியூர் அழைத்து சென்று வருகிறார். எங்களுக்கு முந்தைய தலைமுறையில் அநேக வீட்டில் மாமியார்களிடமும் கணவர்களிடமும் காணப்பட்ட அடக்குமுறைதானே இது என்று தன் போக்கில் பயணித்தவனின் கவனத்தை தன்புறம் திருப்பினாள் மதிநிலா. அவன் சட்டையை இழுத்து, பா ஜூஸ் என்றவளின் பார்வை அவனுடைய கைகளில் பதிந்திருந்தது. மகளிடம் திரும்பியவன் அவள் டம்ளரை பார்த்து சப்ப கொட்டி கொண்டிருப்பதைக் கண்டு தன்னை மீறி நகைத்துவிட்டு அவளை வாஞ்சையோடு இறுக அணைத்து விடுவித்தவன் அவளின் செப்ப இதழ்களில் வைத்து மெதுவாக பானத்தை புகட்ட ஆரம்பித்தான். 2 தினங்கள் கழித்து வீடு திரும்பிய ரத்தினம் தனது அறைக்கு சென்றவர் நெறிமதியை அழைக்க, என்ன தத்தா, ஏதோ வேணுமா என்று வேகமாக அவர் அருகில் சென்றாள் அவள். மதியின் கையை பிடித்துக் கொண்டு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குமா. வீட்டுல யாருமே இல்லனாலும் துணிஞ்சு தனி ஒருத்தியாவே நீ சூழ்நிலைய அழகா சமாளிச்சுட்டியே. உன் பாட்டி சொன்னா, கொஞ்சம் தாமதமா போயிருந்தாலும் எனக்கு பக்கவாதம் வந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாராமே என்றார் தழுதழுக்கும் குரலில். அலமேலு அவசரமாக தன் விழிகளில் வழியும் நீரை புடவை தலைப்பில் துடைத்துக் கொள்ள மற்றவர்கள் மன நெறிவுடனும் சின்ன பொன் சிரிப்புடனும் அறையினில் கூடி நின்றிருந்தனர். விஷயம் கேள்விப்பட்ட உடனே கிளம்பி அன்று இரவே வீடு திரும்பி இருந்தனர் சம்பத்தும் நளினியும். தாத்தா என அதட்டியபடி அவர் அருகில் அமர்ந்து கொண்ட மதியோ, எதுக்காக நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? உங்களையும் என் சொந்த தாத்தா மாதிரி உரிமையோட நான் நினைக்கிறதாலதான் யாருமே சொல்லாமலே நானா பொறுப்பேற்றுட்டு சட்டுன்னு செயல்பட்டேன். அதனால இத பத்தி எல்லாம் தேவையில்லாம சிந்திச்சு உங்க மனச சோர்வாக்கிக்காம இனிமேல சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும். உடம்ப சரியா வச்சுக்கோங்க. உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போதே உங்க பொண்டாட்டி என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டாங்க. என் புருஷனை நான் பாத்துக்கிறத நீ ஏடி தடுக்கிறேன்னு. அப்பவே நானும் சொன்னேன், தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே தாராளமா பாத்துக்கோங்க, இப்ப வழி விடுங்கன்னு. பதிலுக்கு நானும் அவங்கள்ட்ட சண்டை போட்டுதான் போனேன். சோ நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்லுங்க. அவங்களுக்கு நானும் அத்தையும் வேணும்னா எங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு தரோம். புரியுதாத்த? இனிமே தாத்தாவுக்கு பாட்டியோட நலபாகம்தான், நீங்க குறுக்க போக கூடாது. பாவம் தாத்தா வயசான காலத்துல பொண்டாட்டி கையால செஞ்சதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே என்ற மூதாட்டியை திரும்பியும் பார்க்காமல் வார்த்தைகளால் செய்தினாள். இவளுக்கு இருக்கிற வாய் துருக்கு மட்டும் என்று அடங்கவே அடங்காது. அதுதான் மகனும் அப்படியே வந்திருக்கிறான். இதில் என்னுடைய பெண்ணும் இவளைப் போலவே வளர்ந்தாள். இந்த வீட்டினரின் கதி, முக்கியமாக என் பாட்டியின் கதி என்றெண்ணி தனக்குள் நகைத்துக் கொண்டான் மன்மத். மதியை பார்வையாலே எரித்த அலமு அவளை வெளிப்படையாக வசைப்பாட முடியாமல் உள்ளுக்குள்ளேயே கொந்தளித்துக் கொண்டிருக்க அதை மேலும் கிளறிவிட்டார் பெரியவர். ஐயோ, ஏமா அந்த விஷம் பறிச்ச? நான் இப்பதான் உடம்பு தேறி வீட்டுக்கு வந்திருக்கேன். என் மருமக வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 35 வருஷமா சமையலற பக்கம் போகாதவ ஓ பாட்டி. இதுல இவ்வளவு சமைக்க சொல்லி என்ன சாப்பிட சொல்றியே? கொஞ்சம் இந்த தாத்தாவுக்காக இத மறுபரிசீலனை செய்யலாமேம்மா என்றார் அவளிடம் கெஞ்சுதலாக. மதியுடன் இணைந்த அனைவரும் ஆர்ப்பாட்டமாக சிரிக்க ஆரம்பிக்க, உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? பாருங்க எல்லாரும் எப்படி சிரிக்கிறாங்க என்று கணவனிடம் பொங்கினார் அலமு. சரி சரி விடு, இன்னைக்கு உன்னை வச்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு போகட்டுமே என மனைவியை சமாதானப்படுத்தினார் ரத்தினம். அவர் முகத்தை சுருக்கிக் கொண்டு வெடுக்கென்று திரும்ப, சரி தாத்தா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்கு சூப் போட்டு கொண்டு வரேன் என்று புன்னகையுடன் எழுந்தாள் மதி. சரிம்மா, நீ தானே போடுற, நம்பி குடிக்கலாம்ல?
தாத்தா, தனியா மாட்டும் போது இன்னைக்கு உங்களுக்கு செம்ம அர்ச்சனை கிடைக்க போகுது, தயாரா இருங்க என அவரிடம் கண் சிமிட்டி சிரித்துவிட்டு வெளியேறினாள் மனுவின் தர்ம பத்தினி. அவளை தொடர்ந்து மற்றவர்களும் சிரித்த முகத்துடன் வெளியேற முயல, ஏய், இப்பதானே மதி எச்சரித்துட்டு போறா, அப்புறம் எல்லாரும் என்ன தனியா மாட்டிட்டு போறீங்க? டே சம்பத்து, நீயாவது இங்க உட்காருடா என்று மகனை துணைக்கு அழைத்தார் பெரியவர். தன் அம்மாவை கண்டு தயங்கியவரோ, அப்பா, என்ன துணைக்கு வச்சுக்கிறதுல உங்களுக்கு பைசா பிரயோஜனம் இல்ல, நீங்க உங்க பேரன் இருக்க சொல்லுங்க, அவன் தான் எல்லாத்தையும் சுலபமா சமாளிப்பான் என்று அவர் தன் மனைவியுடன் நழுவி ஓடிவிட்டார். ஆமாமா, அவன் மொட்டாட்டியே சமாளிக்கிறவனுக்கு என்ன சமாளிக்க தெரியாதா என அதற்கும் ஒரு கொட்டு வைத்து பெண்மணியை பார்த்து தாத்தாவும் பேரனும் சத்தமாக நகைத்தனர். மாமா, இன்னும் வேலை முடியலையா என்று மனுவிடம் மெல்லிய குரலில் கேட்டவாறு அவன் தோளில் தலை சாய்த்தாள் மதி. பிள்ளைகள் இருவரும் உறங்கி இருக்க மடி கணினியில் தீவிரமாக எதையோ தட்டி கொண்டிருந்தவன், இதோட சொல்லும், ஒரு 10 நிமிஷம் தான், வேகமா முடிச்சுட்டு வந்துடுறேன், மீதி வேலைய காலையில நேரமா எழுந்து கூட செஞ்சுக்குவேன், அதுக்குள்ள தூங்கிறாத என்றான் அவன் மனைவியிடம் அவசரமாக. உங்கள என அவன் தோளில் அழுந்த கடித்தவள், நான் ஒன்னும் அதை கூப்பிடல என்று உதட்டை சுழித்தாள். நீ எதுக்கு கூப்பிட்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறது உறுதி. இப்பெல்லாம் நீ ரொம்பவும் சாமர்த்தியமா பிள்ளைங்களை காரணம் காட்டி தப்பிச்சுக்கிறடி. அவளிடம் புலம்பியபடி தன் வேலையில் ஆழ்ந்திருந்தவனை பார்த்து மெல்ல சிரித்துக் கொண்டவள் மெதுவாக எம்பி அவன் செவி மடலை தன்னுடைய நுனி நாவாள் ஈரமாக்க, ஏ என்று சிலிர்த்தவன் அடுத்த நொடி லேப்டாப்பை தூக்கி ஓரம் போட்டுவிட்டு அவளை படுக்கையில் சரித்திருந்தான். சிறிது நேரம் கழித்து கணவனின் தோல் வளைவில் நிறைவுடன் கண்கள் மூடி படுத்திருந்தவள், இப்பவாவது நான் பேச போறத கேட்க தயாரா இருக்கீங்களா இல்லையா என்று கேள்வி எழுப்பினாள். ஏ, அப்ப நிஜமாவே நீ என்கிட்ட எதையோ பேச வந்தையா என்று அவன் பதில் கேள்வி எழுப்பவும் மதி கடுப்புடன் அவன் இடையே நறுக்கென்று கிள்ளி வைத்தாள். ஆ ராட்சசி, எதுக்கு நீ இப்படி கிள்ற என்று படுக்கையில் துள்ளி விழுந்தான் மனு. அப்புறம் நான் எவ்வளவு தீவிரமா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு 1/2 மணி நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா உங்க வசதிக்கு வேலையை முடிச்சு நழுவ பாக்குறீங்களா என்றாள் கோபமாக. ஏண்டி, உனக்கே இது அநியாயமா தெரியல? உன் பக்கத்திலேயே அரசாயி படுத்திருக்கவன பார்த்து நழுவி ஓட பாக்குறேன்னு சொன்னது இல்லாம எப்படி எப்படி என் வசதிக்கு வேலையை முடிச்சுட்டனோ, அப்போ உனக்கு எதுவும் வசதியா இல்ல ஆ என்று தனக்கு நிகராக பொங்கி எழும் கணவனை கண்டு ஜெர்க்கான மனைவி, சரி சரி, சமாதானம் சமாதானம் என அவனை மீண்டும் தனக்கு அருகில் இழுத்துக் கொண்டாள். அமைதியாக தன்னை கட்டிக்கொண்டு படுத்திருப்பவளின் முகத்தை நிமிர்த்தி நெற்றியில் முட்டியவன், என்ன பில்டப் எல்லாம் பெருசா இருக்கு, என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கடி இவ்வளவு தயக்கம் என்று அவள் முகத்தை உற்று பார்த்தான். அது என இழுத்து யோசனையோடு கீழ்வு தொட்டை கடித்தவள் பின்பு அவனிடம் விழிகளை உயர்த்தி, வர்ற கல்வியாண்டுல நானே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாமான்னு பாக்குறேன் மாமா என பட்டென்று தன் மனதை வெளியிட்டாள் மதி. மனுவின் முகத்தில் ஆங்காங்கே சிந்தனை முடிச்சுகள் விழ குழப்பத்துடன் அவளை திரும்பி பார்த்தான் அவன். என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாம யோசிக்கிற? உனக்கு காலேஜ் டைம்ஸ்ல இருந்தே ஐடி ப்ரொஃபஷனல் தானே ஆர்வம் அதிகம். போன மாசம் கூட நிலா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதும் பிள்ளைங்களோட பொறுப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு நீ வேலைக்கு போக போறதா தானே சொல்லிட்டு இருந்த. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி டீச்சரா வேலை பார்த்தது கூட தாத்தாவுக்காக தான், அதுக்காக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா செய்யற வேலைய சரியா செய்யணுமேனு என் வரையில நான் சரியா தான் இருந்தேன் என நிறுத்தியவள். இப்ப உள்ள பிரைவேட் ஸ்கூல்ஸும் அவங்களோட கொள்கைகளையும் திட்டங்களையும் பார்க்கும்போது எரிச்சலா வருது மாமா. என்ன மாதிரி பல பெற்றோர்கள் வேற வழியே இல்லாம வெறுப்போடதான் தங்க பிள்ளைங்களை அங்க படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட சட்டத்திட்டங்களை நம்மளால மாத்தி அமைக்க முடியாது. அது மாதிரி பெரிய இடங்கள்ல நாம சொல்ற மாற்றங்களை அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. அவ்வளவு அத காது கொடுத்து கூட கேட்க அவங்க தயாரா இல்ல தெரியுமா என வெறுப்புடன் முகத்தை சுளித்தாள். எல்லாம் சரிமா, இது விளையாட்டு விஷயம் இல்ல. முன் அனுபவம் எதுவுமே இல்லாம உன்னால எப்படி தனியா ஒரு ஸ்கூலை நடத்த முடியும்? ஒரு ஸ்கூலை நிர்வகிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது சாதாரண விஷயம் இல்லையே. பல்வேறு தரப்பட்ட பெற்றோர்களையும் மாணவர்களையும் நீ நேரடியா சமாளிக்கணும். அரசாங்க தரப்புல மற்றும் கல்வி அதிகாரிகள் தரப்புல இருந்து கூட எங்க எப்படி பிரச்சனைகள் வரும்னு நம்மால எதையுமே இப்போதைக்கு அறுதிக்கிட்டு சொல்ல முடியாதுல்ல. அத்தனையும் பொறுமையா எதிர்கொள்ற அளவுக்கு நீ தயாரா இருந்தாதான் உன்னால இதுல வெற்றி பெற முடியும். அப்படியே நீ எடுக்கிற முயற்சிகளால மட்டும் சமுதாயத்துல மாற்றம் வந்துட போதா என்ன? உன்ன நான் டிஸ்கரேஜ் பண்ணதா மட்டும் நீ நினைச்சிடாத மதி. பிராக்டிகலா யோசி. சரி, இதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. எத்தனை வருஷங்களா இல்லாத யோசனை இப்ப மட்டும் எங்க இருந்து உனக்கு திடீர்னு வந்துச்சு என்று மனைவியிடம் விவரம் கேட்டான் மன்மன். அவன் பேசுவதை எல்லாம் புருவங்கள் முடிச்சிட்டு இருக்க தீவிரமாக கேட்டுக்கொண்டிருந்தவள் பின் மெல்ல சிரித்து தன் மனதின் திட்டங்களை எல்லாம் அவனிடம் ஒவ்வொன்றாக தெளிவாக எடுத்துரைத்தாள்.
மதி சொல்ல சொல்ல அவள் முகத்தையே வியப்புடனும் மெச்சுதலுடனும் பார்த்திருந்தவனின் விழிகளில் சிறு பாராட்டு தெரியவும் உற்சாகம் கொண்டவள் வேகமாக எழுந்து அவன் நெஞ்சில் கையொன்றி படுத்து அவன் முகம் பார்த்தாள். இது சரிவரும் தானே மாமா? எந்த ஒரு நல்ல விஷயத்தோட துவக்கத்துக்கும் ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்கும்ல. என்னை பொறுத்தவரை இந்த இடத்துலதான் எனக்குள்ள ஒரு விதை விழுந்து இன்னைக்கு அது உயிர் கொண்ட செடியா உருமாறுற அளவுக்கு திட்டங்கள் தீட்டி வச்சிட்டு இருக்கேன். நான் நினைக்கிற பாதையில சம்பந்தப்பட்டவங்களும் சரியான ஒத்துழைப்பு தந்தாதான் நிச்சயமா இதுல என்னால ஜெயித்து காட்ட முடியும். ஆனா இதுக்கு முதல்ல உங்களோட சம்மதம் வேணும். அப்புறம் தான் நான் மத்தவங்கள்ட்ட பேச முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் திட்டமிட்டு வச்சிருக்கதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வந்து வெற்றி கிடைக்கக்கூடியதானே? நான் ஸ்கூலோட பேர்லாம் கூட யோசிச்சு வச்சிட்டேன் தெரியுமா? என விழிகள் மின்ன ஆர்வமாக பேசி சென்றவளை சன்ன செறிப்புடன் இழுத்து நெற்றியில் முத்தமிட்டான் கணவன். நீ சொல்றது போல எல்லாமே ஒத்து வந்தா எனக்கு சம்மதம் தான். ஆனா எல்லார்கிட்டயும் பேசி இதற்கு சரியான தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். ஓகே என்றவனை வெம்மி தனியும் நெஞ்சோடு எருக கட்டி கொண்டாள் நிறைமதி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.